வணக்கம் மக்களே! மிஸ்டர் கிடான் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த ரீசென்ட்டா நடக்கிற அந்த இஸ்ரேல், ஈரானோட கான்ஃப்ளிக்ட்ல வந்து இப்போ அமெரிக்காவோட என்ட்ரன்ஸ் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ட்ரம்ப் அவரோட அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காரு, ஈரானோட முக்கியமான 3 நியூக்ளியர் இடத்துல வந்து பாம்ப் பண்ணியிருக்காங்க. லைக் நத்தான்ஸ், ஃபார்டோ அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ்ல. அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ண நான் ஏற்கனவே சொன்ன மாரி GBU-57 இந்த பங்கர் பஸ்டர் அத கேரி பண்ணது தான் பி-2 பாம்பர். இந்த பி-2 பாம்பர வந்து நம்ம ரொம்ப நாளா கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு ஏர்கிராஃப்ட்ட பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த பி-2 பாம்பர் இத பார்த்தீங்கன்னா, இதோட மெயினான திங் நம்ம கண்ண பறிக்கிறது இதோட டிசைன் தாங்க. தள்ளி இருந்து பார்க்கும்போது ஏதோ UFO ஏதோ ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மாரி இருக்கும். ஒரு பூமராங் ஒரு டிசைன் மாரி இருக்கும். இந்த டிசைனுக்கான ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, பெரிகிரேன் ஒரு ஃபால்கன் இருக்குங்க. அது உண்மையான ஒரு பறவை. அதோட சைடு ஆங்கிள்லேருந்து வர அந்த ஏரோடைனமிக்ஸ் தான் அத தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்த பி-2 பாம்பர வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ஜெனரலா ஹியூமன்ஸோட டெண்டன்சி வந்து நேச்சுரல பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஷின்கான்சன் இருக்கு. ஜப்பான்ல இருக்க ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயின். அதுல இந்த ரொம்ப நாளா இந்த பிரச்சனைகள அவங்க வந்து ஏற்ப ஏற்படுத்தி அது என்னன்னா டனலுக்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு சானிக் பூம் வரும். அதனால வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பீட்ல வந்து நெறையா பிரச்சனைகள் இருந்திருக்கு. அவங்களால சரியா எக்ஸிட் என்ட்ரன்ஸ் ஆக முடியாது. அப்பதான் இந்த கிங்ஃபிஷர் இருக்கும். ஜப்பான்ல ஒரு கிங்ஃபிஷர் அதோட அழகு பார்த்தீங்கன்னா, அது சானிக் பூம ஈஸியா அதால வந்து ஏரோடைனமிக்கலா போவதற்கான ஒரு ஒரு டிசைன் இயற்கையாவே இருக்கும். அத பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான் அவங்க ஜப்பான் அந்த ஷின்கான்சன்ல அந்த டிசைன் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பி-2 பாம்பரும். இவங்க அந்த பெரிக்ரேன் ஃபால்கன பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்தது தான் அது. ஸோ இதோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்கிராஃப்ட் பேரு நார்த்ராப் பி-2 ஸ்பிரிட் பாம். இந்த நார்த்ராப்ங்கிறது வந்து ஒரு கம்பெனி. அவங்க அந்த ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ற கம்பெனி. அதனால தான் இந்த பேரு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா, நார்த்ராப் கன்மேன் சொல்லுவாங்க. க்ரூமேன் ஆர் நார்த்ராப் கார்ப்பரேஷன். இது பார்த்தீங்கன்னா, 1990ஸ்லயே இத டிசைன ரெடி பண்ணாங்க. 1980ஸோட எண்ட்ல. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப 1980ஸ்லயே இத டிசைன் பண்ணி, இதுல என்னதுன்னா, அத மேனுஃபேக்சர் பண்ணது 89ல. ஒன் ஆஃப் த ரொம்ப ரேரஸ்ட் ஏர்கிராஃப்ட் இதுங்க. ஏதாவது 89ல அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி 2000 வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுங்க. சோ ஃபார் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணது வந்து 132 பட் அவங்களால பில்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, 21 தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இதோட ஹியூஜ் காஸ்ட் தாங்க. இது புரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அதனால அது ரொம்ப ரொம்ப ரேராவும், எக்ஸ்பென்சிவாவும் இருக்கிறதுக்கான காரணம். இது புரொடக்ஷன் காஸ்ட் மட்டுமே $737 மில்லியன் இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்தியன் மனில நீங்களே கன்வெர்ட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா, $2 பில்லியன் கிட்ட இருக்குங்க ரஃப்லி. ஸோ இதோட இந்த யூனிக்னஸ்னாலேயே, இதோட புரொடக்ஷன் காஸ்ட்னாலேயே இத வந்து ரொம்ப ரொம்ப ரேரா வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவு ஸ்கேல்ல இல்ல. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சீக்ரெசி இதோட ஹை டெக்னாலஜினால இத வந்து எக்ஸ்போர்ட் பண்றதையும் இத கர்வ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன டெக்னாலஜி இருக்குன்னா, எல்லாரும் ஏர்கிராஃப்ட்ல இந்த 5த் ஜென் ஏர்கிராஃப்ட்ல சொல்றது தான். அந்த ஸ்டெல்த்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெல்த்னா என்னதுன்னா, நம்மளோட ஏர்கிராஃப்ட் வந்து எனிமியோட ரேடார்ஸ்க்கு வந்து தெரியாம இருக்குது. அதாவது எனிமியோட ரேடார்ஸால எய்தர் ரொம்ப லேட்டா டிடெக்ட் பண்றக்கூடியவா இருக்கும். இல்லன்னா டிடெக்டே பண்ண முடியாத மாரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்டெல்த்ன்னு சொல்லுவாங்க. அது வெவ்வேறு காம்பினேஷனால வரலாம். அதாவது அதோட அக்கோஸ்டிக் அதோட சத்தத்த வந்து குறைக்கிறதுனாலயும், அதோட இன்ஃப்ராரெட்ட வந்து குறைக்கிறதுனாலயும், விஷுவல் கெப்பாசிட்டி அப்புறம் இதோட ரேடார் சிக்னேச்சர் இதிலிருந்து வெளில எமிட் ஆகுற ரேடார். ஸோ இது எல்லாத்தையும் குறைக்கிறதுனாலயும் ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஸ்டெல்த்தா இல்ல ஸ்டெல்த் இல்லையாங்கிறது ஏர்கிராஃப்ட் இல்ல ஜெனரலா ஒரு பொருள் வந்து ஸ்டெல்த்தா இல்லையான்னு சொல்லலாம். ஸோ இந்த பி-2 பாம்பர்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா இதோட அக்கோஸ்டிக் லெஸ் அக்கோஸ்டிக் மெத்தட். அதே மாதிரி இதில உள்ள அந்த இன்ஃப்ராரெட் மத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதில இன்ஃப்ராரெட் மூலமா பார்த்தா கூட இதால வந்து டிடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இதோட டெக்னாலஜிஸ் இருக்கும். அதே மாரி இதில ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் யூஸ் பண்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு தூரத்திலருந்து ஒரு ஹை ஆல்டிட்யூட்ல இருக்கும்போது அத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அது ஸ்கையோட அப்படியே பிளெண்ட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு வந்து அத ஈஸியா விசிபிள் எடுத்துக்க முடியாது. ஆல்மோஸ்ட் அதுக்குன்னு ஒரு ஒரு ஏரியாஸ் இருக்கும். அது கிட்ட வந்து தான் நம்மளால வந்து அந்த ஏர்கிராஃப்ட் இருக்கிறத வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஆன்டி ரிஃப்ளெக்டிங் பேனல்ஸ் இருக்கும் அடியில ஃபுல்லா. ஸோ இதனால அந்த மத்த எனிமீஸ் ரேடார்ஸால பிக் பண்றதும் கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் டெக்னாலஜிஸ். அப்புறம் இதில இருக்க முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதால வந்து 6000 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் ரேஞ்சஸ் இருக்குங்க. 6000 நாட்டிக்கல் மைல் இன் தி சென்ஸ் ஆல்மோஸ்ட் 11,000 கிலோமீட்டர் வரைக்கும் போ முடியும். ஆப்பரேஷன் ஹைட் பார்த்தீங்கன்னா 50,000 ஃபீட், ஸ்பீட் மேக் 0.95 ரஃப்லி மேக் 1. இதுல முக்கியமான விஷயம், அதாவது பாம்பர் இது ஆக்சுவலி. பாம்பர்ஸ்னா ஜெனரலா பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு நெறைய கேரி பண்ணி யூஸ் பண்ற, டெப்ளாய் பண்றதுக்கான மிஷினா இருக்கும்.
இது ஜெனரலா ஃபைட்டர் ஜெட்டால முடியாதுங்க. ஏன்னா ஃபைட்டர் ஜெட் வந்து மேக்ஸிமம் மிசைல்ஸ்க்காகவும், டாக் ஃபைட்டுக்காகவும் அது ஃபைட்டர் ஜெட்டோட ஸ்பெசிஃபிகேஷனே தனி. பாம்பர்ஸோட வேலை ஜஸ்ட் எனிமியோட ஏரியால வந்து ஜஸ்ட் பம்பார்ட் பண்றது தான். முக்கியமா முக்கியமா ஹெவி பேலோட் உள்ள பாம்ப்ஸ வந்து கேரி அவுட் பண்றதுக்கு. அதுல தான் இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். இதால கிட்டத்தட்ட 18 கிலோ அதாவது 40,000 பவுண்ட்ஸ் ஆஃப் அம்யூனிஷன் இதால எடுத்துட்டு போ முடியும். அதுதான் வந்து இதோட ரொம்ப வெர்சடாலிட்டி. இதுல ஒவ்வொன்னும் அதோட வேரியேஷன் ஏத்த மாரி JDAM அதுக்கப்புறம் 2000 எல்பிஎஸ் ஆஃப் முக்கியமா நியூக்ளியர் பாம்ப் B61, B83 நியூக்ளியர் பாம்ப்ஸ், JDAM ஆர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல்ஸ், அதுக்கப்புறம் GBU-57 இது இந்த பங்கர் பஸ்டர் மெயினானது இதுதான். அந்த மாரி 2 பாம் எடுத்துட்டு போறாங்க. ஒரு பாமே ஆல்மோஸ்ட் 17 டன்ஸ் கிட்ட வரும். ஸோ அந்த அளவுக்கு ஹியூஜ் 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 ஒரு பாம் 2த்தையும் சேர்த்து ஆல்மோஸ்ட் 17 ஏன்னா 17 டன்ஸ் வந்தா இதோட ஏர் கெப்பாசிட்டியே தாண்டிரும். ஸோ அந்த மாரி ஹெவி இந்த பங்கர் பஸ்டர் இதோட காரணத்தினால தான் USA வந்து இந்த B2 பாம்பர யூஸ் பண்ணாங்க. அதனால தான் வந்து ஈரானோட முக்கியமான ஃபெசிலிட்டீஸ வந்து டீப்பா போய் அட்டாக் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த B2 பாம்பர் வந்து முக்கியமா நெறைய இடத்துல ஆ இஸ்ரேலுக்கு வந்து இது நிச்சயமா உதவும். ஸோ இதோட ஹிஸ்டரி பார்க்கலாம். இது எங்கெங்கலாம் டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. மொத வந்து 1997ல தான் இத மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்தாங்க. காம்பேக்ட் சிட்யூவேஷன்ல. 99ல தான் கொசோவால வந்து நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் காம்பேக்ட்ல நடந்தது. 2001 ஆப்கானிஸ்தான் வார்லயும் நடத்திருக்காங்க. 2003 ஈராக் இன்வேஷன், அப்புறம் லிபியா, அதுக்கப்புறம் நெறைய இந்த ஆன்டி ஐசிஸ் மிஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த சின்ன சின்ன மிஷன்ஸ்ல வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நெறைய ரெக்கார்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதாவது 44 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ரவுண்ட் ட்ரிப் டூ ஆப்கானிஸ்தான். அதுக்கப்புறம் வந்து க்ரூஸ் ஸ்வாப் அண்ட் கன்டினியூஷன் ஃபார் 70 கான்செக்யூட்டிவ் ஹவர்ஸ். இந்த மாரி பல யூனிக்கான விஷயத்துல வந்து இது வந்து இந்த B2 பாம்பர் வந்து பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்கு. அப்புறம் சில ட்ராஜடிஸ்லாம் பார்க்கலாம். நோட்டபிள் இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 2008ல குவாம்ங்கிற ஒரு இடத்துல வந்து இது ஒரு இடத்துல டேக் ஆஃப் ஆறதுல சின்ன கோளாறு ஏற்பட்டதுனால இது வந்து கிராஷ் ஆயிருக்கு. அந்த க்ரூல இருந்த 2 பேர் இறந்திருக்காங்க. இதனால வந்து $1.2 பில்லியன் வந்து USAக்கு வந்து நஷ்டமா இருந்தது. அதுல சில காஸ்ட்லியான பார்ட்ஸ்லாம் வந்து அங்க மிச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் இது ஒன் ஆஃப் த மெயின் இன்சிடென்ட் அன்னைக்கு நடந்த இந்த ஏர்கிராஃப்ட்னால நடந்தது. ஸோ இதுதாங்க B2 பாம்பரோட சீக்ரெட்டான இதோட ஸ்பெசிஃபிகேஷன். ரொம்ப யூனிக்கான ஸ்பெசிஃபிகேஷன். உங்களுக்கு வேற ஏதாவது பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. எஸ்பெஷலி F-35, F-22s அத பத்தி ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஃபைனான்ஸ் இல்ல ஜியோ பாலிடிக்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம ஹிஸ்டரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.